உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 feet பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க மெயின் ரோடே. இதில் ஃபஸ்ட் அம்யூனிட்டிஸாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 square feet பிக்க ஸ்போர்ட் டஃப் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 10 minutes நீங்கள் காஞ்சிபுரம் ரீச் ஆகிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 minutes நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை ரீச் ஆகிடலாம். சரௌண்டிங் வீடு அதெல்லாம் எப்படி ப்ரோ ஜஸ்ட் கேமரா டர்ன் பண்ணி பாருங்கள். ஐயோ ஒரு ஏரியாவே இருக்குது ப்ரோ. 10 கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 10 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரீயா? ஆமாம், 10 ஸ்கொயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த பக்கம் காஞ்சிபுரம் 10 நிமிஷம், இந்த பக்கம் பரந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேடியா ஏரோ சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கணும்னு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேக் சைடு எது காட்டினேன்னா நம்ம ஆர்கேடியா ஏரோ சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு எல்லாம் குடி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா அதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாமே இருக்குங்க. வேறு லெவலான ஒரு லொக்கேஷன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்செல்லோட அடுத்த படைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேடியா ஏரோ சிட்டி காஞ்சிபுரங்க. காஞ்சிபுரம் பட்டு, காஞ்சிபுரம் கோயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம்? தனசேகரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க கேளுங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 101 அம்னிஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 feet பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க மெயின் ரோடே. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்னிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40 feet ரோடும் கொடுத்துருக்காங்க, 30 feet ரோடும் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 30 feet தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்காங்க, அவெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா அவெனிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்ஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60 ஃபீட்டுங்களா? ஆமாம், மெயின் ரோடே உங்களுக்கு 60 feet தான். 180க்குமே 60 feet தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிசிடிவி கேமரா, சிசிடிவி கேமராவும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட், ரெஸ்டாரண்ட், கிளப் ஹவுஸ், இண்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் சொல்லிட்டு ஓவராலாக பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் அம்யூனிட்டிஸாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 square feet பிக்க ஸ்போர்ட் டஃப் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ட்ரைனிங் இருக்குது, தென் பேஸ்கெட் பால் இருக்குது, ஃபுட்பால்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இப்போ நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஆர்கேடியா ஏரோ சிட்டி பிளாட்ஸில் வந்து பக்கத்தில் சரௌண்டிங் வீடு அதெல்லாம் எப்படி ப்ரோ ஜஸ்ட் கேமரா டர்ன் பண்ணி பாருங்கள். ஐயோ ஒரு ஏரியாவே இருக்குது ப்ரோ. ஓகேங்களா. டோட்டலாக நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட வில்லேஜஸ் இருக்குது. நம்ம சைட்டே பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு சென்டரில் தான் லொக்கேட்டே பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பக்கத்தில் வீடு ரோடுலாம் சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சிட்டியோட நம்ம லொக்கேஷனோட அவுட்டர் சைடு என்னென்னலாம் இருக்குது ப்ரோ பக்கத்தில்? ஓகே, நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 10 minutes நீங்கள் காஞ்சிபுரம் ரீச் ஆகிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 minutes நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை ரீச் ஆகிடலாம். இது மட்டும் இல்லாமல் சைட் சரௌண்டிங் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பல்லவன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சங்கரா யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. ஸ்கூல் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு ஸ்கூல் இருக்குது, சிக்ஷா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சங்கரா யூனிவர்சிட்டி ஸ்கூல் இருக்குது, மகரிஷி இன்டர்நேஷனல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் ஜஸ்ட் 3 minutes நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். ஓ பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் ஜஸ்ட் 3 minutes. ஓகே ப்ரோ. இது இப்போ ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தென் அப்படியே என்ஹெச்சுக்கு அந்த சைடு ஆப்போசிட் பண்ணால் சங்கரா யூனிவர்சிட்டி டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஓ சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ நியர்பை வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் சொல்கிறீங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 5 minutesலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்டை நீங்கள் ரீச் ஆகிடலாம். நீர்வல்லுன்னு ஒரு வில்லேஜில் மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பரந்தூருக்கு ஏர்போர்ட் ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கத்தில் எப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்களோ சேம் அதே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா பொன்னேரி கரையில் சென்னை டு பெங்களூர் ஹைவேலே உங்களுக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்கேடியா ஏரோ சிட்டியில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து லேண்ட் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்கன்னா கிடையாதுங்க. இங்கே 2 BHK வில்லாவும் 3 BHK வில்லாவும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 45 lakhsக்கு 2 BHK வில்லாவும், 69 lakhsக்கு 3 BHK வில்லாவும் இருக்குது. இதில் வந்து பில்டப் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட 2 BHK 3 BHK வில்லாவை சீக்கிரமாக ஆர்கேடியா ஏரோ சிட்டியில் புக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து ஆஃபர் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். சார் CEO அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிராமன் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார்.
ஓகே, இப்போ வந்து சார் வந்து முழு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவார். ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இது இருக்குது, முழுசாக பாருங்கள். நான் ஆஃபர் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். இந்த சைட்டை பற்றி நீங்கள் சொல்லணும்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஒரு வாரத்தில் சொல்லணும்னா சைட்டை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு வாரத்தில் சார் இங்கே நான் 2 இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணேன். மொதல் இன்ஃபர்மேஷன் பின்னாடி இருக்க டர்ஃப் ஒன்று மட்டும் கிடையாது, கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 60 அடி ரோடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். 2 இன்ஃபர்மேஷன் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சொல்லுவார், ஆஃபரும் சொல்லுவார், நோட் பண்ணி. சரி, இவர் சொன்னதை நான் இன்னொன்று வேலிடேட் பண்ணுறேன். 60 அடி ரோடு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் போட்டிருக்கும். இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வருதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்டில் ரன்வே எவ்வளோ பெருசாக இருக்குமோ அது மாதிரி நம்ம ஒரு 800 மீட்டர்ஸுக்கு 60 ஃபீட் ரோடு போட்டு கொடுத்துருங்க, பார்த்தா தெரியும் அங்கே. அண்ட் ஃபஸ்ட் டைம் காஞ்சிபுரத்தில் வந்து டர்ஃப் உள்ள ஒரே ப்ராஜெக்ட் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க ஏர்கார்டு ஏரோசிட்டி ப்ராஜெக்ட் தான். நீங்கள் வந்து ஆஃபரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஆஃபர் பேசுறதுக்கு முன்னாடி நான் ரேட்டிங் பற்றி பேசணும்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் ரேட்டிங் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் ரிவ்யூ ரேட்டிங் கேட்குறாங்க, ஹோட்டலுக்கு போனால் ரேட்டிங் கேட்குறாங்க, கார் சர்வீஸ் விட்டால் ரேட்டிங் கேட்குறாங்க. அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா 10 ஹையஸ்ட் அப்படின்னா உங்களோட ரேட்டிங் என்னவாக இருக்கும்? என்ன கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், 10க்கு 10னே சொல்லலாம். அதுதான் ஆஃபர். அதுதான் ஆஃபர் பேர் 10க்கு 10 தான். 10க்கு 10 ரேட்டிங் உள்ள ப்ராடக்ட்ல 10க்கு 10 ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறோம். 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா? ஆமா, 10 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்ஷன் தான் சார். மக்களே, நீங்க ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்காக தான் வரீங்க, அங்கேயே ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீ. வேற லெவல். 10க்கு 10 ஆஃபர்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க. 10க்கு 10 ரேட்டிங் வாங்க ஒரே ப்ராஜெக்ட் காஞ்சிபுரத்தில் இருக்க ஏர்கார்டு ஏரோசிட்டி தான். முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த பிளாட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன, மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட்டு, மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வாங்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஏரியாலாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆமாம். இந்த லொக்கேஷனில் என்ன ப்ரைஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 3000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ரைட், 3500 rupees போகுது. இன்னும் கொஞ்சம் அப்படி உள்ளே போனீங்கன்னா 4000 rupees கூட விற்கிறாங்க. பட் அந்த ப்ரைஸ் நம்ம விற்கல. எனக்குமே ப்ராப்ஷனில் வந்து எப்படி பிளாட் நல்ல பிளாட் கொடுக்குறோமோ ப்ரைஸும் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்து பழகிட்டோம். அதனால் வெறும் 2490 ரூபா ஒரு சதுரடிங்க. 10க்கு 10 ஆஃபரும் ரெடியாக இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 10,500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் எங்கள் பிளாட்டு வந்து ரேஞ்சஸ் இருக்குங்க, அவைலபிள் இருக்குது. இல்லை, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பிரம்மாண்டமான 180 டவுன்ஷிப்பில் 10க்கு 10 ரேட்டிங் வாங்கினேன். 10க்கு 10 ஆஃபரோட ஒரே ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ஏர்கார்டு ஏரோசிட்டி. மக்களே, இங்கே வந்து நீங்கள் ஒரு வீடு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இது இடமா இருக்காது, இது ஒரு தெருவே இருக்குது. இந்த தெருவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய இடம், 180 ஏக்கர். ஸோ கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.